ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்ம கிட்ட இருக்க பிளான்ட் பார்த்தீங்கன்னா புஷ் ஆரஞ்ச். அதாவது இதோட பொட்டானிக்கல் நேம் வந்து சிட்ரஸ் சைனன்சஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து சைனாவுக்கு நேட்டிவான ஒரு பிளான்ட். இது வந்து மினியேச்சர் ஆரஞ்சு இல்லைன்னா சைனீஸ் ஆரஞ்சுன்னு சொல்லுவாங்க. இது வந்து நீங்கள் மேண்ட்ரின் ஆரஞ்சு கூட கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. மேண்ட்ரின் ஆரஞ்சையும் சைனீஸ் ஆரஞ்சுன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆக்சுவலாக வந்து அதுக்கு காமன் நேம்னு பார்த்தீங்கன்னா மேண்ட்ரின் ஆரஞ்சு வந்து சைனாவில் வந்து பேபி ஆரஞ்சுன்னு சொல்லுவாங்க. இங்கேயும் மார்க்கெட்டில் வந்து பேபி ஆரஞ்சுன்னு சொல்லுவாங்க. இது வந்து மினியேச்சர் ஆரஞ்சு. மினியேச்சர் ஆரஞ்சுன்னு பார்க்கும்போது உங்களுக்கு காயெல்லாம் வந்து இந்த மாதிரி சைஸ்க்கு தான் வரும். இதை விட பெருசாக போகவே செய்யாது. ஸோ இதோட ஃப்ரூட்டோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா நல்லா புளிப்பாக இருக்கும். இதில் வந்து இனிப்பு இருக்காது. ஸோ இந்த பாருங்கள் எவ்வளோ பழம் பழுத்துருக்குன்னு. பழுத்திருந்தால் உங்களுக்கு ஆரஞ்சு எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு கலருக்கு வந்துடும். இந்த பாருங்கள் ஒரு நல்ல ஒரு ஆரஞ்சு ஷேடுக்கு வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஒரு கலருக்கு வந்துருச்சு அப்படின்னா அது நல்லா பழுத்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ காயெல்லாம் எப்போவுமே வந்துக்கிட்டே தான் இருக்கும். வருஷம் ஃபுல்லாக காய்ச்சிக்கிட்டே தான் இருக்கும். இதுக்கு சீசன் எல்லாம் கிடையாது. வருஷம் ஃபுல்லாக காய் போட்டுக்கிட்டே தான் இருக்கும். ஆரஞ்சோட டேஸ்ட் அப்படியே இருக்கும், ஆனால் நல்லா புளிப்பாக இருக்கும். இது வந்து நீங்கள் ஜூஸுக்கு போட்டு சாப்பிட்றது பெஸ்ட்டு. இது வந்து ஜூஸுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பழமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 பேருக்கு, அதாவது நான் ஏற்கனவே பறிச்சு வச்சுருக்கேன். ஸோ இந்த பாருங்கள் பழத்தை ஒரு ஆரஞ்சு மாதிரியே தான் இருக்கும், ஆனால் சின்ன சைஸ்க்கு தான் வரும். ஸோ இது வந்து நல்ல புளிப்பாக இருக்கும். ஒரு 4 பேருக்கு இதில் ஜூஸ் செய்யலாம். அவ்வளோத்துக்கு இதில் ஃப்ளேவர் இருக்கும். இது வந்து நீங்கள் வெறுமனையாக சாப்பிடணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம், வாயில் வைக்கவே முடியாது, அவ்வளோ புளிப்பு இருக்கும். நீங்கள் அப்படி சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா மிராக்கிள் ஃப்ரூட் சாப்பிட்டுட்டு இதை சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆரஞ்சு எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் ஒரு அவ்வளோ இனிப்பாக இருக்கும். அதே நேரத்தில் இதில் வந்து பொதுவாக ஆரஞ்சை விட உங்களுக்கு நிறைய சிட்ரஸ் இது கண்டென்ட் இருக்கும். வைட்டமின் சி ரொம்ப ஜாஸ்தி. ஸோ இப்படி நீங்கள் சாப்பிட்றது ரொம்ப பெஸ்ட்டு. இப்போ நான் உங்களுக்கு சாப்பிட்டு காமிக்கேன் பாருங்கள். ஸோ ஏன் நான் வந்து மிராக்கிள் ஃப்ரூட் சாப்பிட்டுட்டு இதை நான் சாப்பிட்றேன் அப்படின்னா, மிராக்கிள் ஃப்ரூட்டில் வந்து மிராக்கிள்ங்கிற ஒரு காம்பவுண்ட் உண்டு. ஸோ அது வந்து நாக்கில் ஓட்டும் போது எவ்வளோ புளிப்பான ஒரு ஃப்ரூட்டாக இருந்தாலுமே வந்து அதை இனிப்பாக காட்டும். ஸோ இப்போ அது மிராக்கிள் ஃப்ரூட் சாப்பிட்டாச்சு. இதை நம்ம எப்படி இருக்குன்னு இப்போ சாப்பிட்டு பார்ப்போம். இதை நான் இப்போ உரிச்சு காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. உள்ளே வந்து அப்படியே ஆரஞ்சு சிறுசாக்குனா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு ஒரு வித்தியாசம் தெரியாது. ஸ்மெல்லே காற்று நிரப்பும், அவ்வளோத்துக்கு சிட்ரஸ் வாடை அடிக்குது. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு உள்ள அந்த பல்ப் எல்லாமே. பார்த்துக்கோங்க, அப்படியே ஆரஞ்சை வந்து சின்ன சைஸ் ஆக்கின மாதிரி தான் இருக்கும். ஸோ இதை நம்ம இப்போ சாப்பிட்டு பார்ப்போம். உண்மை சொல்லணும்னா மிராக்கிள் ஃப்ரூட் சாப்பிட்டதுனால மட்டும்தான் இதை என் வாயில போட்டுட்டு முகம் சுளிக்காமல் என்னால் சாப்பிட முடியுது. இல்லைன்னா வாயில் வச்சோடனே அவ்வளோ புளிப்பாக தெரியும். ஸோ இப்படி உங்களுக்கு சாப்பிட முடியணும் அப்படின்னா நீங்கள் இது கூட ஒரு மிராக்கிள் ஃப்ரூட்டும் வாங்கிங்க. ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ஆரஞ்சுலேயே ஒரு சூப்பரான ஃப்ளேவராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃப்ரூட் பிளான்ஸ் வாங்கணும் அப்படின்னா 6385612479 இந்த நம்பர் கால் பண்ணுங்கள், நான் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.